ஹாய் வீவர்ஸ், நம்ம இருக்கிறது சேதரப்பட்டு. என் பின்னாடி பாருங்கள், நிறைய அடர்த்தியான மரங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். உள்ளே போனால் வேறு லெவலில் இருக்கும். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். சேதரப்பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏரி. இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 இது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அடர்த்தியான மரங்கள் இருக்கும். பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆலமரம், உள்ளே எதோ சின்னதாக ஒரு கோயில் இருக்குதுன்றாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இடமே பார்க்குறதே பயங்கரமாக இருக்குது. தனியாக போகிறதுக்கு கூட ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒரு நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஜாலியாக போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வழி போய் பாருங்கள். நம்ம ரொம்ப தூரம் போக வேணாம். ஆனால் உள்ளே ஒரு கோயில் இருக்குது. இப்போ பொங்கல் கூட வந்து இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு தான் போனாங்க. அப்படி பாருங்கள், சுற்றி மேலே தெரியுதா, ஆலமரம் தெரியுதா, சுற்றி அடர்ந்த காடு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். பயப்பட வேணாம், ஏன்னா பக்கத்துலேயே ஊர் தான் இருக்குது. நானும் ரொம்ப தூரம் உள்ளே போகல, இதை காட்டுன்றதுக்காக தான் வந்தேன். தெரியுதுங்களா, ஆலமரம் பிரமிப்படுறது நல்லா அழகாகவும் இருக்குது இடம். கொஞ்சம் நம்ம பார்த்தே போவோம். பட் சேஃப் தான். ஆனால் அடிக்கடி மக்கள் வருவாங்க, இந்த உள்ள கோயிலுக்கு இதை கும்பிட்டு போவாங்க. தனியாக வரது ரிஸ்க்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 4-5 பேரோடு வந்தீங்கன்னா இந்த இடத்த ரசிச்சுட்டு போயிடலாம். நம்ம வந்தாச்சு. உள்ளே அழகாக நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. அப்படியே அவதார் படத்தில் கட்டுற மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பாருங்கள். ஒரு விழுது தூங்கிட்டு இருக்குது. வாவ், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது இடம். பாருங்கள், சின்ன ஒரு கோயில் இருக்குதா? நீ சின்ன சாமி படிக்கிறாங்க, அவ்வளோதான். வெளில போகிறதுக்கு 2-3 வழி இருக்குது. அழகாக போயிட்டு வெளில போயிட்டிங்கன்னா சுற்றி ஓப்பன் ஏரியா தான். பக்கத்தில் சேதரப்பட்டு ஏரி இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி உள்ளே வந்தோமோ அதே மாதிரி நம்ம வெளில போயிடலாம். இங்கே ஒரு குதிரை சிலை ஒன்று சாஞ்சி கிடக்குது. சுற்றி இலைங்க சத்தம் கேட்குது. இப்படி ஒரு மண் பாதை போகுது. நான் வந்தது அந்த சைடில் வந்தேன், ஆனால் நம்ம போகும்போது இந்த சைடில் போயிடலாம். வெளில வந்தாச்சு. சன்லைட் பிரகாசமாக இருக்குது. வாவ், இங்கே ஒரு கரண்ட் கம்பம் தெரியுதா? நீங்கள் அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கம்பம் தெரியும். அங்கே தான் ஏரி இருக்குது.